வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவே நாட்களில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு ஜோடி காலணிகளை பெறுவதற்காக வவுச்சர்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டு பாடசாலை தவணை இறுதிக்குள் இந்த வவுச்சர்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நலத்திட்ட சலுகைகளை வழங்குவதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட தொலைபேசி மென்பொருள் மூலம் ஸ்கேன் செய்யக்கூடிய QR குறியீடு எண்ணுடன் வவுச்சர்கள் பாதுகாப்பாக அச்சிடப்பட்டு பயனாளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற முறையில் பிரதமர் கரணி மேற்படி திட்டத்தின் கீழ் பின்வருமாறு மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது நாடு முழுவதும் 250க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் 6,44,000 மாணவர்களும், 251 தொடக்கம் 500 மாணவர்களை கொண்ட தோட்டப்புற பாடசாலைகளில் 53,093 மாணவர்களும், சிறப்பு தேவைகளுள்ள 30 பாடசாலைகளில் 2,300 மாணவர்களும், பிரிவே நாட்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30,000 சாதாரண அல்லது துறவி மாணவர்கள் என தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு குறித்த வவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல நடிகையான பியூமி கன்சமாலியிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று முன்தினம் சுமார் 2 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. கேகல்பத்ர பத்மேவின் கைபேசியில் இருந்த புகைப்படம் ஒன்று தொடர்பிலேயே அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பியூமி கம்சமாலி மற்றும் நாட்டின் பல பிரபல நடிகைகளுடன் கேகல்பத்ர பத்மேவும் புகைப்படத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பத்மி மற்றும் பியூமி கன்சமாலிக்கு இடையேயான பல தொலைபேசி உரையாடல்களும் அவரது கைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த படங்களில் இருக்கும் நடிகைகளிடமும் எதிர்காலத்தில் வாக்குமூலம் பெறப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 12 மாவட்டங்களில் 2,609 குடும்பங்களைச் சேர்ந்த 10,553 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. 387 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதுடன் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. 36 குடும்பங்களைச் சேர்ந்த 152 பேர் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் திம்பிரிகஸ் ஜாய பகுதியில் 30 பேர் பாதுகாப்பு முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று மதவாச்சி பிரதான வீதி பெரியகட்டு பகுதியில் நேற்று அதிகாலை விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முருங்கன் நாசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். பேருந்தில் பயணித்த சாரதி உட்பட 8 ஆண்களும் 2 பெண்களும் மன்னர் மற்றும் வவுனியா வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவரின் உடல் செட்டிக்குளம் வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் கடந்த திங்கட்கிழமை மாத்திரம் 6 சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களில் 5 சம்பவங்கள் காதல் உறவுகளினால் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தளம், ஆலமடுவ, தெபுவன, கண்டி, கம்பளை, களத்துறை, பயாகலை, அம்பாறை, தமன ஆகிய பிரதேசங்களில் இருந்து வந்த இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 12, 14, 15 மற்றும் 17 வயதுடைய சிறுமிகளை இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே பிள்ளைகளின் நாளாந்த செயற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் மிகவும் கவனமாக இருக்குமாறு போலீசார் பெற்றோர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொழும்பின் பல முக்கிய நகரங்களில் இன்று 10 மணி நேர நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இன்று காலை 10 மணி முதல் இன்று இரவு 8 மணி வரை நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என அந்த சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நீரை பெறும் பிரதான நீர்ப்பம்பிக்கு வழங்கப்படும் மின்சாரம் துண்டிக்கப்படுவதனால் அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் ஊடான நீர் விநியோகம் இவ்வாறு துண்டிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு 1 முதல் கொழும்பு 15 வரையான பகுதிகளுக்கும் பத்திரமுல்லை, பெலவத்தை, ஹோகந்தர, ஹொஸ்பத்தை, தலவத்தகொடை,
கோட்டೆ ರಾಜಗಿರಿಯ ಮೆರಿಹಾನ ಮಾದಿವೆಲ ನುಗೆಕೊಡೆ ನಾವಲ ಕುಳಣ್ಣಾವ ஐடிஎச் கொட்டிகாவத்தை அங்கொடை வெள்ளப்பட்டிய ஒருகடவத்தை மகரகம பொரலாஸ்கமுவ ஆகிய பகுதிகளிலேயே நேர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கோட்டையிலிருந்து பதுளைக்கு, பதுளையிலிருந்தும் கொழும்புக்கோட்டைக்கு பிரதான ரயில் மார்க்கத்தில் இயக்க திட்டமிடப்பட்டிருந்த 2 இரவு தபால் ரயில்கள் உட்பட 5 ரயில்கள் சேவைகள் நேற்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகள் பிற்பகல் 3:35 மணிக்கு கொழும்பு கோட்டை முதல் கண்டி வரையும், இரவு 8:30 மணிக்கு கொழும்பு கோட்டை முதல் பதுளை வரையும், பிற்பகல் 3 மணி முதல் கண்டி முதல் கொழும்பு கோட்டை வரையும், பிற்பகல் 3:25 முதல் கண்டி முதல் கொழும்பு கோட்டை வரையும், மாலை 6 மணி பதுளை முதல் கொழும்பு கோட்டை வரையும் மலையக ரயில் பாதையில் இருபுறமும் பல இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதனால் ரயில் சேவைகள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சுட்டுக்கொலை செய்யப்பட்ட பிரதேச சபை தவிசாளர் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளினால் நேற்று குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டினால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பு அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரை வியாபாரி ஒருவரும் சந்தேக நபர் ஒருவரும் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 110 போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதை தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இளம் பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். நாடு முழுவதும் உள்ள இளம் பெண்கள் மற்றும் மாணவிகளிடையே பயம் மற்றும் மனத்தாக்கம் அதிகரித்து வருவது குறித்து அரச வைத்தியர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. இது உண்மையான ஆபத்து அல்லது வெளிப்படையான காரணம் இல்லாத போதும் கடுமையான உடல் ரீதியான எதிர்வினைகளை தூண்டும் தீவிர பயத்தின் திடீர் அத்தியாயமாகும். ஒவ்வொரு வாரமும் 9 முதல் 20 மாணவிகளும் சுமார் 8 இளம் பெண்களும் இந்த நிலை தொடர்பான அறிகுறிகளுடன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுவதாக மருத்துவ அவதானிப்புகள் காட்டுகின்றன. மேலும் அத்தகைய நோயாளிகள் பெரும்பாலும் தலை சுற்றல், மயக்கம், விரைவான சுவாசம், மார்பு வலி, கைகள் மற்றும் கால்களில் உணர்வின்மை, விரல்கள் மற்றும் கல்லீரல்களில் உணர்வின்மை, மார்பு இறுக்கம், அதிக வியர்வை, வறண்ட வாய் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் குறுகிய கால மயக்கம் போன்ற நிலைமைகளால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிகுறிகள் பொதுவாக உளவியல் நிலைகளால் ஏற்படுகின்றன. மேலும் நீரிழிவு, தைராய்டு கோளாறுகள், பதற்றம், பிரசவத்துக்கு பிந்தைய மாற்றங்கள் அல்லது காதுக்குள் உள்ள பிரச்சினைகள் போன்ற அறிகுறிகளும் இதேபோன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் என்று பாலித ராஜபக்ச கூறியுள்ளார். அத்தகைய சூழ்நிலையில் சிறந்த முன் சிகிச்சையானது நபரை அமைதிப்படுத்தி மெதுவாக சுவாசிக்க உதவுவது, சுவாசத்தை உறுதிப்படுத்துவது மற்றும் பதற்றத்தை போக்குவது ஆகியவையாகும் என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பல நிலைமைகளை ஆலோசனை மூலம் முழுமையாக நிர்வகிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய பாலித ராஜபக்ச ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களின் உணர்ச்சி நல்வாழ்வில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு ஆசிரியர்களிடையே விழிப்புணர்வு மிகவும் முக்கியமானது என பாலித ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.